பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து கடைந்த போது கிடைத்த அமிர்தத்தை தேவர்களுக்கு வழங்குவதற்காக மகாவிஷ்ணு மோகினி வடிவெடுத்து வந்தார். தேவர்களை வரிசையாக நிற்க வைத்து அமிர்தத்தை கொடுத்தார். அப்போது சுவர்பானு என்ற அசுரன் தேவர்கள் வரிசையில் அமிர்தத்தை பருகினான். அதை கவனித்த சூரியனும் சந்திரனும் மோகினி வடிவில் இருந்த மகாவிஷ்ணுவிடம் கூறினர். அதனால் சுவர்பானு உடலை தனது கையில் இருந்த அகப்பை மூலம் மகாவிஷ்ணு வெட்டிய போது தலை வேறு உடல் வேறாக சுவர்பானு விழுந்தான். அமிர்தம் சாப்பிட்டதால் அவனுக்கு மரணம் ஏற்படவில்லை. தலையிலும் உடலிலும் உயிர் இருந்தது. அதை கண்டு மனம் இறங்கிய மகாவிஷ்ணு சுவர்பானுவின் தலைப்பகுதிக்கு ராகு என்றும் உடல் பகுதிக்கு கேது என்றும் பெயர் சூட்டி கிரக அந்தஸ்தை கொடுத்தார். அதையடுத்து ராகு கேது 2 கிரகங்களும் நக கிரகங்களில் உள்ள மற்ற 7 கிரகங்களை போன்ற வலிமையை பெற்றன. நவ கிரகங்களில் ராகுவிற்கும் கேதுக்கும் தனிப்பட்ட வீடும் கிடையாது, சுற்றுப்பாதையும் கிடையாது. ஆனாலும் மற்ற 7 கிரகங்களை விட ராகுவும் கேதுவும் சக்தி வாய்ந்தவர்களாக உள்ளார்கள். ஏனெனில் மற்ற கிரகங்கள் ஏற்படுத்தும் அதிர்வுகளை ராகு கேது இரண்டும் தங்களுக்குள் உள்வாங்கி அதை பூமிக்கு அனுப்புகின்றன. ஒருவருக்கு எந்த கிரகத்தின் மூலம் நன்மை தீமை ஏற்பட்டாலும் அது ராகு கேது மூலமாகவே வந்து சேரும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனால் தினமும் வீட்டில் அல்லது கோவிலுக்கு சென்று இறைவனை வணங்கும் போது ராகு கேது வழிபாடும் அவசியம் செய்வது நல்லது. எனவே தவறாமல் ராகு கேதுவை வழிபட்டு வர வாழ்வில் முன்னேற்றத்தை விரைவில் பெற்றிடலாம்.